அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்குதல் அபாயம். சீக்கிரட்டாக ஈரான் செய்த காரியம் சேட்டலைட்டால் அம்பலம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் அதிகரித்த சூழலில் எந்த நேரத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிடும் என அச்சம் இருப்பதால் ஈரான் ரகசியமாக ஒரு வேலையில் இறங்கியுள்ளது. தற்போது செயற்கைக்கோள் படங்களால் இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது. அதாவது அணுசக்தி தளங்களை பாதுகாக்கும் விதமாக பலமான கான்கிரீட் கட்டிடங்கள் அமைப்பது, பூமிக்கடியில் பலம் வாய்ந்த பதுங்கு குழிகளில் அணுசக்தி தளங்களை பாதுகாக்க தொடங்கியிருக்கிறதாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் உச்சத்தை தொட்டுள்ளது. ஈரானை எந்த நேரத்தில் அமெரிக்கா தாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்கேற்றாற்போல் மத்திய கிழக்கை நோக்கி போர் கப்பல்கள், போர் விமானங்கள் நகர்த்தியுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே அமெரிக்க தாக்குதல் நடத்தும் அச்சம் இருப்பதால் ஈரான் ரகசியமாக ஒரு வேலையில் இறங்கியுள்ளது. செயற்கைக்கோள் படங்களால் இந்த தகவல் அம்பலமாகியுள்ளது. அதாவது அமெரிக்கா தனது அணுசக்தி தளங்களை குறிவைத்து அட்டாக் செய்யலாம் என்பதால் அவற்றை பாதுகாப்பதற்கு விதமாக பலமான கான்கிரீட் கட்டடங்கள் அமைப்பது, பூமிக்கடியில் பலம் வாய்ந்த பதுங்குழிகளில் அணுசக்தி தளங்களை பாதுகாக்க தொடங்கியுள்ளதாம். வாஷிங்டனின் தலைமையிடமாக கொண்ட அணு ஆயுத பரவலை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பின் ஒன்றின் தகவலின்படி உயர்தர தெளிவுடைய படங்கள் மூலம் முக்கியமான தளங்களை வேகமாக பொதித்து வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஈரான் மேற்கொண்டு வருவது தெரியவந்துள்ளது. தூதரக பேச்சுவார்த்தைகளின் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் ஈரான் தனது அணுசக்தி தளங்களை பாதுகாப்பில் தீவிரமான அக்கறை செலுத்தி வருவது புதிய கவலைகளை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. கடந்த 2-3 வாரங்களாகவே ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு தெஹ்ரானில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பர்சின் இராணுவ வளாகத்தில் உள்ள இந்த தளங்களைத்தான் ஈரான் வலிமையாக்கி வருவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டியுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு மோதலை தொடர்ந்து பர்சின் பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தியுள்ளது ஈரான். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கைவிடப்பட்ட விமானம் எதிர்ப்பு பீரங்கி தளத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த வார இறுதிக்குள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராகி வருவதாக மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். எனினும் இவ்விவகாரத்தில் ட்ரம்ப் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் நோக்கி இராணுவ பலத்தை அமெரிக்கா அதிகரித்து வருவது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.